நான் உங்களை மிகவும் கஷ்டமான ஒரு பயணத்துக்கு கொண்டு செல்ல போகிறேன் என்று சொல்லவில்லை, அன்பான பயணத்துக்கு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவனை புரிந்து கொண்டு அன்பு பரிமாற்றத்தோடு அன்பு மிகைத்த ஒரு நிர்வாகத்தை 2 வருடங்கள் கொண்டு செல்ல விரும்புகிறேன். நபி அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுடைய அருள் இருப்பதனால் நபியோடு உங்களுடைய தோழர்களோடு அன்போடு நடந்து கொண்டாய். நபி அவர்கள் நிர்வாகம் அன்பு, பண்பு, பாசம், விட்டு கொடுப்பு, ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பால் ஆண்ட அரசாங்கம் நபியின் அரசாங்கம். இது சட்டத்தால் அல்ல, 3 பேர் வேண்டும், இல்லை 25 பேர் வேண்டும், அல்ல 23 வேண்டும் என்று சட்டத்தால் திணித்த நிர்வாகம் அல்ல நபியின் நிர்வாகம். அன்பால் கட்டியெழுப்பப்பட்ட நிர்வாகம். அது குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் அருள் இல்லை என்றிருந்தால் நபியே நீ இப்படி அன்போடு மக்களோடு நடந்திருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு இவர் அரபியில் எழுதும் போது பயந்தார், ஏதோ சொல்ல போகிறேன் என்று. சொல்ல போறது அன்பான செய்தி. வலவ் குந்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லன் ஃபத்து மின் ஹவ்லிக் என்று குர்ஆன் சொல்கிறது. நபியே நீ கடின சித்தம் கொண்டவராகவும் கடுகடுப்பான மூஞ்சோடு இருந்தால், உள்ளம் கடினமாக இருந்தால், கடுகடுப்பும் வன்னஞ்சமும் கொண்டவராக இருந்திருந்தால் உன்னை சுற்றி சஹாபாக்கள் சமூகம் சூழ்ந்திருக்க மாட்டார்கள், விரண்டோடு இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். 2 வருட நிர்வாகமும் ஆத்மார்த்த அன்போடு செல்லும். ஒருவரின் பிரச்சனைகளை உணர்ந்து ஒரு கூட்டத்துக்கு வராதவரை நிறுத்த வேண்டும் என்று போடும் என்று சொன்னார். ஆனால் என்னுடைய தலைமையில் கூட்டத்துக்கு வராவிட்டாலும் ஒருவரையும் நீக்குகின்ற ஒரு தலைவர் நான் அல்ல. எனவே பவுண்டர் மெம்பரின் சட்டத்துக்கு அப்பால் அன்பு ஆட்சி செய்கின்ற, யாரும் நியாயமான காலங்களுக்கு வராவிட்டால் 25 பேரில் ஒருவரை கூட அகற்றி விடுகின்ற நிர்வாகம் எனக்கு தெரியாது. எனவே ஒருவரை ஒருவர் புரிந்து, நபி அவர்கள் எப்படி புரிந்தார்கள்? ஒவ்வொரு சஹாபியினுடைய பலவீனம் எது என்று புரிந்தார்கள். ஒரு சஹாபி நல்லவன் சொல்லித்தா என்று சொன்ன போது கோபப்படாது என்றார்கள். அந்த சஹாபி கோபப்படுபவர் என்று தெரிஞ்சு லா தகதப் கோபப்படாது என்று சொன்னார்கள். இன்னொரு சஹாபி ஜிஹாது இறைவனின் பாதையில் போராடு விளைவிக்க போகிறேன், அது வேண்டாம், தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறார்கள், சென்று உதவி செய், ஜிஹாதை விட பெரிது என்று அனுப்பினார்கள். இன்னொருவர் உயர்ந்த அமலை சொல்லித்தா என்ற போது நேரத்துக்கு தொழுகையில் வீக் அந்த சஹாபி. இப்படி உங்கள் 25 பேரையும் எனக்கு நன்றாக தெரிய வேண்டும். 25 பேர்களின் சொந்த வாழ்வு உங்களுடைய மனைவி மக்களுடைய சொந்த வாழ்வு அல்ல. உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் விளங்கி நீங்கள் விடுகின்ற தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து நிர்வாகம் நடாத்துகின்ற போது மட்டுமே இந்த நிர்வாகம் நல்ல நிர்வாகமாக போகும்.